2025ஆம் ஆண்டு இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வருஷத்தில் போடுற கடைசி வீடியோ. இந்த வருஷத்துலேயும் நிறைய ஏராளமான புதிய நண்பர்கள் சேர்ந்துருக்கிறீங்க. ஆரம்ப காலகட்டங்களில் இருந்து தொடர்ச்சியாக இந்த சேனலை பார்க்குற நிறைய நண்பர்கள் இருக்கிறீங்க. இந்த வருஷத்தில் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக சந்தித்த மாதிரி 2026ஆம் ஆண்டு புதிய வருஷத்துலேயும் உங்களை ஒவ்வொரு நாளும் சந்திக்கலாம்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ஆரம்ப காலகட்டங்களில் இருந்து இந்த சேனலை பார்க்குறவங்களா இருக்கலாம், இல்லாட்டி புதுசாக பார்க்குறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறவங்கள்ட்ட ஒரு ரிக்வஸ்ட், ஒரு வேண்டுகோள். இந்த சேனலில் எப்படியான மாற்றங்களை புது வருஷத்தில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன, எப்படியான வீடியோக்கள் பதிவேற்றப்படணும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்றதை முடிஞ்சால் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் நடக்கிற சந்தோஷமான ஒரு வருஷமாக 2026ஆம் ஆண்டு இருக்கணும் என்றதுதான் என்னுடைய பிரார்த்தனையும். சில நாடுகளில் இப்போவே 2026ஆம் ஆண்டு பிறந்திருக்கு. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குற சந்தர்ப்பத்தில் 2026ஆம் ஆண்டாகி இருக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான வெற்றிகரமான வருஷமாக இருக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்திக்கிறேன். 2025ஆம் ஆண்டுக்கு நாங்கள் விட கொடுக்குறோம், அனுப்பி வைக்கிறோம். நிறைய சம்பவங்களை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். நிறைய வீடியோக்களை இந்த சேனலில் போட்டிருக்கிறோம். நிறைய பிரச்சனைகள், நிறைய சம்பவங்களை பற்றி கதைச்சிருக்கிறோம். அதில் அதிகம் பேசப்பட்ட ஒரு விஷயம்னு சொன்னால் பாதாள குழு மோதல், துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள். இந்த வருஷத்தில் கடைசி நாள்லையும் எந்த விதமான குறையும் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி டிசம்பர் 31ஆம் தேதியும் கடைசி நாள்லையும் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பதிவாகி இருக்கு. இதோட இந்த வருஷத்தில் மொத்தம் பதிவாகி இருக்கிற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் 114. 60 பேர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. 57 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. காலையில் ஒரு 6 மணிக்கும் 6:30க்கும் இடைப்பட்ட நேரத்தில் ஒரு சம்பவம் களுத்துறை நாகோட ஹாஸ்பிட்டலில் பதிவாகுது. ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம். ஒரு நபர் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் இதுவரைக்கும் உயிரிழக்கலை, அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைச்சிருக்கிறார். ஆனால் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் என்ற செய்தி வெளிவந்திருந்தது. அதே ஹாஸ்பிட்டல், நாகோட ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். வேறொரு காயம் காரணமாக சிகிச்சைக்கு போன ஒரு நபர், சதுன்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற நபர், அவரை இலக்கு வச்சு இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருந்தது. அதே ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இப்போ இலக்கு வைக்கப்பட்டிருக்கிற நபர், சதுன்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட நபர், ஒரு போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டை எதிர்நோக்கி இருக்கிற சந்தேக நபர். சில நாட்களுக்கு முதல்ல இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த நபர் கைது செய்யப்படுறார். விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதும் விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. களுத்துறை சிறைச்சாலையில் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். 2 குழுக்களுக்கு இடையில 2 நாட்களுக்கு முதல்ல ஒரு மோதல் சம்பவம், ஒரு கை கலப்பு பதிவாகுது. களுத்துறை சிறைச்சாலைக்குள்ள இந்த சம்பவம் பதிவாகி இருந்தது. நவீன் சொல்லி அடையாளப்படுத்தப்படுற ஒரு நபருக்கும் அந்த குழுவை சேர்ந்தவர்களுக்கும் இப்ப இலக்கு வைக்கப்பட்டிருக்கிற சத்து இல்லாட்டி அவரோட சேர்ந்திருக்கிற குழுக்களுக்கும் இடையில ஒரு மோதல் நடக்குது. இது திட்டமிட்ட ஒரு சம்பவமா இருக்கிறதுக்கு பெரும்பாலும் சாத்தியம் இருக்கு. என்ன சொன்ன, இந்த மாதிரியான தாக்குதல் நடத்தா, காயப்படுத்தப்பட்டா அந்த நபர் வெளியில கூட்டி போகப்படுவார். அதுக்கு பிறகு வெளியில வச்சு அவருடைய கதையை முடிக்க முடியும் என்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பிளான் இருந்திருக்க முடியும். அந்த திட்டத்துக்கு அமைய இந்த மாதிரியான சம்பவம் நடத்தப்படுது. இப்ப சத்துன்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த நபர் இருக்கிறார் தானே, இப்ப இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறவர், அவர் எதிர்பார்க்கப்பட்ட மாதிரி வெளியில சிறைக்குள்ள இருந்து வெளியில கூட்டி போகப்படுறார். நாகோட வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருந்தார். 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள், துப்பாக்கி தாங்கிய 2 போலீஸ் உத்தியோகத்தர்களினுடைய பாதுகாப்போட தான் இந்த கைதி, ஒரு சிறை கைதி, கைவிலங்கு போடப்பட்டிருக்கிற நபர் காயத்துக்கு சிகிச்சைப்படுறதுக்குன்னு சொல்லி கூட்டி போகப்படுறார். கைவிலங்கு கலட்டப்படுது. கட்டில படுத்த படுக்கையா இருக்கிறார், சிகிச்சை கொடுக்கப்படுது. அப்ப கட்டில இருக்கிற நபருக்கு கைவிலங்கு கலட்டப்பட்டு காலில் அந்த விலங்கு பூட்டப்பட்டிருந்தது. இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் அந்த 2 போலீஸ் உத்தியோகத்தர்களும் அந்த இடத்துல இல்லை. ஹாஸ்பிட்டலுக்குள்ள அடையாளம் தெரியாத ஒரு மர்ம நபர், துப்பாக்கிச்சூடு பிஸ்டல் பயன்படுத்தப்பட்டு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு அந்த நபர் அங்கிருந்து பாஞ்சி தப்பி ஓடி இருக்கிறார். மதிலுக்கு மேல பாஞ்சி இருக்கிறார் என்ற செய்தி வெளிவந்திருந்தது. இப்ப சுடுறதுக்கு பயிற்சி பெற்ற ஒரு நபர், துப்பாக்கி படத்துல சொல்ற மாதிரி நல்லா சுடக்கூடியவர்கள், நல்லா பாயக்கூடியவர்கள், நல்லா ஓடக்கூடியவர்கள் என்ற மாதிரி துல்லியமா துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு. மதிலுக்கு மேல பாஞ்சி ஓடி இருக்கிறார். எங்கேயோ பயிற்சி பெற்ற ஒரு நபரா சில நேரத்தில் இருக்க முடியும். மூலமையா நாங்கள் கேள்விப்படுற அதே விஷயம் தான். அந்த இந்த சம்பவம் எல்லாமே நடந்து முடியும் வரைக்கும் அந்த 2 போலீஸ் அதிகாரிகளும் அந்த கைதிக்கு பக்கத்தில் இருக்கவே இல்லை. வெளியில எங்கேயோ போயிருக்கிறாங்களாம். அந்த 2 போலீஸ் அதிகாரிகள் சம்பந்தமா சில நேரத்தில் விசாரணைகள் நடத்தப்படலாம் என்று சொன்னா இது எல்லாமே பிளான் பண்ணப்பட்ட ஒரு சம்பவம் மாதிரி இருக்கு. சிறைக்குள்ள தாக்குதல் நடத்தப்படுறது, அதுக்கு பிறகு வெளியில கூட்டி போகப்படுவார். வெளியில போனதும் கதையை முடிக்க முடியும். 2 போலீஸ் அதிகாரிகளும் பக்கத்தில் இருக்க மாட்டாங்கன்ற மாதிரியான ஒரு நல்ல பிளான் பண்ணப்பட்ட ஒரு சம்பவமா பெரும்பாலும் இருக்கலாம். இப்ப சிறைக்குள்ள இருக்கிற நபர்கள் தொலைபேசிகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்கன்ற செய்தி அதிகம் பேசப்பட்டிருந்தது. பூசா சிறைச்சாலைக்குள்ள இருந்து 100க்கும் அதிகமான தொலைபேசிகள், சார்ஜர் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. பூசா சிறைச்சாலையில் மட்டும் கிடையாது, மற்ற சிறைக்குள்ளேயும் இந்த மாதிரி தொலைபேசி பயன்படுத்தக்கூடிய கைதிகள், போதைப்பொருள் குற்றச்சாட்டை எதிர்நோக்கி இருக்கிற நபர்கள் போன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்கன்ற மாதிரி தொடர்ச்சியான செய்திகள் வெளிவந்திருந்தது. அப்ப களுத்துறை சிறைக்குள்ள இருக்கிற கைதிகளும் கூட, குற்றச்சாட்டை எதிர்நோக்கி இருக்கிற சந்தேக நபர்களும் கூட போன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்களான்ற ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன சொன்ன, இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்த போறோம், வெளியில நீங்க எல்லாத்தையுமே திட்டத்தை செயற்படுத்துங்கிற மாதிரியான தகவல் வெளியில சொல்லப்படுறதா இருந்தா கட்டாயம் போன் பயன்படுத்தி இருக்கணும். இதை பற்றி ஒரு விசாரணை நடத்தப்படுமா இல்லையான்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா இந்த மாதிரியான சம்பவங்களை பொறுத்த வரைக்கும்
இது முதல் சந்தர்ப்பம் கிடையாது. இப்போ சிறைக்குள்ள இந்த மாதிரியான தாக்குதல் நடத்தப்படுது, வைத்தியசாலைக்குள்ள துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பதிவாகுது, நீதிமன்றத்துக்குள்ள ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பதிவாகி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. கனிமுல்ல சஞ்சீவ் சொல்லப்படுற நபர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். அந்த நேரத்திலேயும் அவருக்கு அதிகமான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. எஸ்டிஎஃப் பாதுகாப்பு, போலீஸ் பாதுகாப்பு. நீதிமன்றத்துக்குள்ள துப்பாக்கியோட போலீஸும் எஸ்டிஎஃப்பும் போக முடியாது என்ற மாதிரி ஒரு காரணம் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் வாசல் வரைக்கும் ஏன் பாதுகாப்புக்குன்னு சொல்லி போயிருக்கிற நபர்கள் அவங்களுடைய முதலாவது கடமையே அதுதான், பாதுகாப்புக்குன்னு சொல்லி அனுப்பி வைக்கப்பட்ட நபர்கள் ஏன் போகல என்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப இவங்க எல்லாம் ஏதோ ஒரு விதத்துல உதவி செய்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் கனிமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு சிறைச்சாலை அதிகாரிகள் சம்பந்தமா விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தது. இப்ப இந்த 2 போலீஸ் அதிகாரிகள் செயல்பட்டிருக்கிற விதத்தை பார்க்கிற நேரத்திலையும் அப்படியான ஒரு சந்தேகம் இருக்கு. அதை பற்றின விசாரணையும் அந்த கோணத்திலையும் விசாரணைகள் நடத்தப்படும் சொல்லி நாங்கள் எதிர்பார்ப்போம், நம்புவோம். அந்த நபரை அதே வைத்தியசாலையில் காயத்துக்கு சிகிச்சைன்னு சொல்லி போயிருக்கிற நபரை இப்ப ஐசியூல படுத்த படுக்கையா இருக்கிறார், உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் என்றுதான் கடைசியா வெளிவந்திருக்கிற ஒரு தகவல். ஒரு குழு மோதல் இன்னும் ஒரு நபருடைய உயிரை பலியெடுக்கிற மாதிரியான சம்பவமா மாறி இருக்கு. இன்னும் ஒரு துப்பாக்கியோட சம்பவம் பதிவாகி இருந்தது. இது கலுபோவில பிரதேசத்துல நடந்திருக்கு. வழக்கம் போல மோட்டார் பைக்ல வந்து அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் அதுல இருந்த ஒரு நபர் பாக்கெட்ல இருந்த பிஸ்டல் எடுத்து துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்கிறார். 16 வயதான ஒரு பாடசாலை மாணவி 3 தோட்டாக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. படுகாயம் அடைஞ்ச நிலையில கலுபோவில போதனா வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஆனா அந்த மோட்டார் பைக்ல வந்த துப்பாக்கிதாரிகளினுடைய இலக்கு அந்த பாடசாலை மாணவியோ இல்லாட்டி அவருடைய வீடோ அவருடைய குடும்பத்தை சேர்ந்த நபர்களோ கிடையாது. பக்கத்து வீட்டில இருந்த ஒரு நபர் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த நபர் தப்பியோடின சந்தர்ப்பத்தில் அந்த மாணவி மேல தவறுதலா துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு. அந்த மாணவியும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். இதுக்கு பின்னால் இருக்கிறதும் ஒரு குழு மோதல் என்ற மாதிரியான தகவல் வெளிவந்திருந்தது. இதோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்களோட பேர்கள், அந்த பேர்கள் வந்து வழக்கம் போல இந்த விசித்திரமான பேர்கள் தான் வெளிவந்திருந்தது. யகா சமந்த் சொல்லப்படுற ஒரு நபர், யகான்னு சொன்னா பேய் சமந்த் சொல்லப்படுற ஒரு நபரும், யகா சம்பந்தவுக்கு கீழே செயல்பட்டு கொண்டிருக்கிற அவிஷ்க சொல்லப்படுற ஒரு நபர் இருக்கிறாராம். அந்த நபருடைய குழுவை சேர்ந்த ஒரு இளைஞர் வந்து நுகைகொடையில் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் 2-3 நாட்களுக்கு முதல்ல பதிவாகி இருந்ததுதானே, அந்த நபர் வந்து அவிஷ்கவினுடைய குழுவை சேர்ந்தவராம். அவருக்கு மேல துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருந்தது. முச்சக்கர வண்டியில் பயணம் செய்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் பின்னால வந்த வழக்கம் போல அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் பிஸ்டல் பயன்படுத்தி துப்பாக்கிச்சூடு நடத்தி இருந்தாங்க. அதுல அவிஷ்க குழுவை சேர்ந்த ஒரு இளைஞர் காயமடைகிறார். உயிருக்கு போராடி கொண்டிருந்த நிலையில அவரை காப்பாற்ற முடியல. வைத்தியசாலையிலிருந்து 2-3 நாட்களுக்கு பிறகு உயிரிழந்திருந்தார். சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழக்கிறார். அந்த நபர் வந்து அவிஷ்கவினுடைய குழுவை சேர்ந்தவர். இந்த குழு மோதல் என்னன்னு சொன்னா அவிஷ்கவினுடைய குழு, இன்னும் ஒரு பக்கம் தெஹிவல சண்டோ சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு நபர். இதெல்லாமே ஊடகங்கள் வெளிவந்திருக்கிற தகவல்கள் பேர் விவரங்களோட வெளிவந்திருந்தது. இந்த 2 குழுவுக்கும் இடையில ஒரு மோதல் இருக்காம். அப்ப சண்டோன்னு சொல்லப்படுற அந்த குழுவினுடைய தரப்பு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவிஷ்கவினுடைய குழுவை சேர்ந்த ஒரு நபர் இலக்கு வச்சு துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்கிறாங்க. நீண்ட காலமா இந்த மாதிரியான மாறி மாறி துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் ஏராளமா பதிவாகி இருந்தது. பழி வாங்குற மாதிரியான ஒரு சம்பவம் என்ற மாதிரியான செய்திகள் வெளிவந்திருந்தது. அந்த உயிரிழந்த இளைஞருக்கு மரியாதை செலுத்துற மாதிரி கடைசியா பிரம்மாண்டமா நான் வழி அனுப்பி வைக்கிறேன்ற மாதிரி அவிஷ்கன்னு சொல்லப்படுற போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கி இருக்கிற நபர் என்ன செய்திருக்கிறாரு, லட்சக்கணக்கில் செலவு செய்து பிரம்மாண்டமான முறையில இறுதிச் சடங்கு நடத்தி இருக்கிறார். பேண்டு வாத்தியங்களோட அவருடைய கடைசி ஊர்வலம் நடத்தப்பட்டிருந்தது. அதை பற்றின வீடியோக்களையும் ஊடகங்கள்ல பார்க்க முடிஞ்சது. அந்த நபர் கொலை செய்யப்படுறதுக்கு காரணமா இருந்த தகவல்களை ரகசியமா சொல்லி கொடுத்தார் சொல்லி இன்னும் ஒரு நபர் இருக்கிறார். அந்த நபர் ஏற்கனவே அவிஷ்கவோட சேர்ந்து செயற்பட்டவர், ரகசியங்கள் தெரிஞ்சிருக்கிற நபர். அதுக்கு பிறகு செண்டோவோட சேர்ந்து செயற்படுறதுக்கு ஆரம்பிச்சிருந்தார். அந்த நபர் வந்து ரகசியங்களை காட்டி கொடுத்து சொல்லி கொடுத்து இந்த நபர்கள் எல்லாம் இந்த இடத்துல தான் பயணம் செய்வாங்க, இந்த வழியால தான் போவாங்க, எந்த நேரத்தில் எங்க போவாங்கன்ற மாதிரியான ரகசிய தகவல்களை காட்டி கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்த தகவலுக்கு அமையதான் அவிஷ்க குழுவை சேர்ந்து அந்த இளைஞர் மேல துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருந்தது. இப்ப காட்டி கொடுத்த நபர் இலக்கு வச்சு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு. அந்த நபரோட வீடு கலுபோவில பிரதேசத்துல இருக்காம். அவருடைய அம்மாவையும் மனைவியையும் கொலை செய்யற மாதிரி இந்த திட்டம் நடத்தப்பட்டிருக்கு நேற்றிரவு. ஆனால் அந்த திட்டம் தோல்வி அடைஞ்சிருக்கு. துப்பாக்கிதாரிகள் போன சந்தர்ப்பத்தில் 2 பெண்களும் அந்த வீட்டில் இருக்கல. அந்த வீட்டில் வந்து இன்னும் ஒரு நபர் இருந்திருக்கிறார். அந்த காட்டி கொடுத்த நபருடைய சகோதரிய கணவர் இருந்திருக்கிறார். அவர் மேலதான் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு. அந்த நபர் அங்கிருந்து தப்பியோடுற சந்தர்ப்பத்தில் முயற்சி எடுத்த சந்தர்ப்பத்தில் தான் பக்கத்து வீட்டில் இருந்த 16 வயதான பாடசாலை மாணவி மேல துப்பாக்கிச்சூடு பட்டிருக்கு. அந்த மாணவி இப்போ உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். கலுபோவில வைத்தியசாலை அவரும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த வருஷத்தினுடைய கடைசி நாள்ல போடுற ஒரு வீடியோ. இந்த வருஷத்துல தொடர்ச்சியா நாங்க பயணிச்சிருக்கிறோம், தொடர்ச்சியா நிறைய விஷயங்களை பற்றி கதைச்சிருக்கிறோம். 2026ஆம் ஆண்டுலையும் அதே மாதிரி சந்திக்கலாம் என்ற
ஒரு எதிர்பார்ப்போட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். இன்னைக்கு பதிவாகி இருக்கிற இந்த சம்பவங்கள் சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். புதிய வருஷத்தில் சந்திக்கலாம். வெற்றிகரமான சந்தோஷமான வருஷமாக 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு இருக்கணும்ன்றது என்னுடைய பிரார்த்தனை. இன்னும் ஒரு வீடியோவோட புதிய வருஷத்தில் நாங்கள் சந்திக்கலாம். வணக்கம்.